இந்நாள் நன்னாள் ஆகட்டும். எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய வீட்டில் வளர்க்கும் செடிகள் கொடிகள் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். அது மட்டும் இல்லாமல் சில செடி கொடிகளை பார்த்தாலே ஒரு விதமான அமைதி பரவுங்க. சில செடிகள் ஆன்மீக ரீதியாகவும் சரிங்க, ஜோதிட ரீதியாகவும் சரிங்க, பயனளிக்கக்கூடியவ, செல்வ வளத்தை தரக்கூடியது. எந்தெந்த செடிகளை நம்ம வீட்டில் வளர்க்கணும், எந்தெந்த செடிகளை வளர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐதீகமாகவும் சொல்லப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நேர்மறை எண்ணங்கள் நிறைந்திருந்த செடிகளை மட்டுமே நீங்கள் வளர்க்குறதுனால உங்களுடைய வாழ்வில் சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு வாழ முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீட்டில் செல்வம் நிலைத்திருக்க இதுவும் ஒரு வகைன்னு சொல்லலாங்க. நாம் வளர்க்கும் செடிகள் கொடிகள் பல மரங்கள் நமக்கு மட்டும் நன்மையை தரக்கூடியவ அல்லங்க. பல பறவைகள் விலங்குகளுக்கு அந்த செடிகள் பல பயன்கள் தரக்கூடியது. எனவே தான் நம்மளுடைய தோட்டங்களில் விதைகளை நட்டு நம்ம வளர்க்க ஆரம்பிக்கிறோங்க. அதுவும் நாம் வளர்க்கும் செடிகள் நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கிறது உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. நம்ம வீட்டில் என்னென்ன செடிகள் வளர்த்தால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கவும் வீட்டில் செல்வம் அதிகரிக்கவும் நம்ம என்ன செடிகளை வளர்க்கலாம் அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துளசி செடி, நம்ம துளசி மருத்துவம் ரீதியாகவும் சரிங்க, இது பல பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய உடல் இருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்குமே இது சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வீட்டிற்கு முன்னாடி துளசி செடியை வளர்ப்பது மிகவும் அதிர்ஷ்டகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதுங்க. துளசி பெருமாளுக்கு உகந்ததாகவும் அதிக அளவில் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்படுறதுனால உடல் நலத்திற்கு தேவையான சுத்தமான காற்றானது நமக்கு கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மருதாணி, மாதுளை இந்த செடிகள் வளர்க்குறதும் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததுங்க. பாரிபாதம், மல்லிகை, முல்லை, செண்பகம், நித்தியவள்ளி மற்றும் வாசமுள்ள பூச்செடிகள் எல்லாமே வீட்டிற்கு முன்னால் வைத்து லட்சுமி கடாசத்தை அளிக்கும் மருதாணி மற்றும் மாதுளை செடிகளையும் வீட்டிற்கு முன்னால் வைத்து வளர்த்தால் லட்சுமி கடாசமும் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு பெருகுன்னு சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி மஞ்சள் அரளி பூக்கள், வீட்டோட முன்பாக மஞ்சள் அரளி பூக்கள் வளர்க்கலாம். மஞ்சள் மலர் கலரில் பூக்கள் கொத்து கொத்தாக பூக்கும் செடி இது. இதனை வீட்டில் வளர்க்குறதுனால செல்வம் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருந்து வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் செம்பருத்தி பூக்கள் பல வண்ணங்களில் இருந்தால் கூட சிவப்பு வண்ணமே ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுதுங்க. மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க. வீட்டின் பின்பக்கம் கற்றாழை மருத்துவ குணம் நிறைந்ததுன்னு சொல்லப்படுதுங்க. கத்தாழை செடிகளை பூக்கும்போது வீட்டில் சுப நிகழ்வுகள் நடைபெறும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருந்து வருதுன்னே சொல்லலாங்க. நிச்சயமாக வீட்டில் கற்றாழை செடி நீங்கள் வைத்து வளருங்க. அது உங்களுக்கு பல வகையில் பலன்களை தரக்கூடியதுங்க. அதே மாதிரி இந்த கத்தாழை செடிகளை நீங்கள் அதை கட் பண்ணி அந்த உள்ளே இருக்கிற அந்த ஜெல் எடுத்து தலைக்கு போட்டிங்களால நல்ல பேஸ்ட் பேக்காக போட்டிங்களா ஃபேஸும் நல்லாயிருக்கும், ஹேருக்கும் நல்லாயிருக்கும். அடுத்தது மனோரஞ்சிதம். மகாலட்சுமி நிலை வாசலுக்குள்ள நிலையாக வருகை தர வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட வீட்டு வாசல் பகுதியில் மனோரஞ்சித செடியை வளர்க்குறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க. மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான இந்த செடியை உங்களோட நிலை வாசலில் நட்டு வைத்து தான் பாருங்கள். மகாலட்சுமியின் வருகையை நீங்களே நினைத்தாலும் கூட தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு. இது தவிர உங்களோட வீட்டிற்கு வரும் எதிரிகள் கூட இந்த செடியை பார்த்துவிட்டு வீட்டிற்குள்ளே நுழையும் போது உங்களுடைய நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு யோகம் இருக்குன்னு சொல்லலாங்க. அந்த அளவிற்கு ஒரு வசிய தன்மை கொண்ட செடி தான் இது. நம்பிக்கையாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த விஷயங்களை நீங்கள் பின்பற்றி வாங்க, உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறுன்னு சொல்லப்படுது. ஒரு வீட்டுக்கு வாஸ்து எப்படி ரொம்ப முக்கியமோ அந்த சாஸ்திரத்தின்படி வீட்டில் வைக்கப்படும் பொருட்கள் மட்டும் இல்லாமல் வீட்டோட வாஸ்துவில் செடிகளுக்கும் மிக முக்கிய பங்கு இருக்குன்னு சொல்லலாங்க. வாஸ்து சாஸ்திரத்தின்படி சில செடிகள் அல்லது மரங்கள் நம்மளுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்படுதுங்க. வீட்டை சுற்றிலுமோ அல்லது வீட்டு தோட்டத்திலோ வைக்கும் மரங்கள் பசுமையானதாக இருக்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததுங்க. இந்த செடிகள் நம்மளுடைய வாழ்வில் நடக்கும் மிக முக்கியமான நிகழ்வுகளுக்கும் நிதி
நிலைக்கும் காரணமாக அமைகிறதாகவும் சொல்லப்படுதுங்க. சில குறிப்பிட்ட செடிகளை வீட்டிற்கு உள்ளேயும் வெளியிலும் நட்டு வைத்து வளர்க்கிறதுனால தூய்மையான காற்று கிடைப்பதுடன் பலவிதமான நன்மைகளும் கிடைக்குதுங்க. இந்த செடிகள் நம்மளுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய தன்மை கொண்டதாகவும் விளங்குதுன்னே சொல்லலாங்க. இந்த செடிகளை வீட்டில் வைக்கிறதுனால நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும், நன்மையும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்னு சொல்லலாங்க. அதே மாதிரி வாஸ்து சாஸ்திரத்தின்படி சில செடிகளை வீட்டில் வைப்பதன் மூலம் அமைதி, மகிழ்ச்சி, அதிர்ஷ்டகரமான ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு நம்பப்படுகிறதுங்க. சில குறிப்பிட்ட செடிகளை வீட்டில் வைத்து வளர்க்குறதுனால வாழ்வில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பொதுவாக வீட்டில் வைத்து வளர்க்கப்படும் செடிகளால் நேரடியான இயற்கை மற்றும் பாசிட்டிவ் ஆற்றல் வீட்டில் நிறைந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுகிறதுங்க. இந்த செடிகளை கார்பன் டை ஆக்சைடு உள்ளிழுத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுவதை குறைப்பதோட சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இவைகள் அனைத்துமே வெற்றி மற்றும் செல்வ வளத்திற்கு காரணமாக அமையுதுங்க. அப்படி பிரச்சனைகளை தீர்த்து செல்வ வளம், மகிழ்ச்சியை தரும் வாஸ்து செடிகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாங்க. மிகவும் புனிதமான ஆற்றல் மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடி தாங்க துளசி. இதை வீட்டில் வளர்க்குறதுனால வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியும் தெய்வீக தன்மையும் அதிகரிக்கும். அதே மாதிரி துளசி செடி கொசுக்களை அண்டவே விடாதுங்க, காற்று சுத்தப்படுத்தும். இது மருத்துவ குணம் மிகுந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இதை வளர்ப்பதும் மிகவும் சுலபமானது. துளசியை எங்கு வைத்தாலுமே சூரிய ஒளியை ஈர்த்து கொள்ளும் தன்மை கொண்டதாக சொல்லப்படுதுங்க. ஜன்னல், பால்கனி, வீட்டின் முன்புறம், பின்புறம் என எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் துளசி செடியை வைத்து சிறப்பாக வளர்க்கலாங்க. அடுத்ததாக மூங்கில் செடி. வாஸ்து மற்றும் பெக்கிங் சுயி என்னும் சீன சாஸ்திரம் ஆகியவற்றுடன் நெருங்கிய தொடர்புடையது மூங்கில் செடிங்க. இந்த மூங்கில் செடி செல்வ வளம், ஆரோக்கியம் ஆகியவற்றை தரக்கூடியதாகவும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக மூங்கில் செடி அதிர்ஷ்டத்தோட அடையாளமாக பார்க்கப்பட்டாலும் கூட இது வைக்கப்படும் எண்ணிக்கைக்கு ஏற்ப பலன்கள் மாறுபடுங்க. 5 என்ற எண்ணிக்கையில் வைக்கிறதுனால செல்வமும், 6 வைத்தால் அதிர்ஷ்டமும், 7 செடிகள் வைத்தால் ஆரோக்கியமும், 21 செடிகள் வைத்தால் அளவில்லாத திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் ஆரோக்கியத்தையும் தருவதாகவும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டத்தை தருவதோட காட்டில் உள்ள மாசுக்களை சுத்தப்படுத்தவும் செய்யுதுங்க. தன்மையும் இந்த மூங்கிலுக்கானது உள்ளது. அடுத்ததாக யாரெல்லாம் கடனால் கஷ்டப்படுறீங்களோ கடன் தீர என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில். ரப்பர் செடி. ரப்பர் செடியின் இலைகளை வட்ட வடிவமாக இருக்கிறதுனால இது நாணயங்களை போன்றே தோற்றம் அளிக்குங்க. பொதுவாக நுனிப்பாகம் கூர்மையாக இல்லாமல் வட்டமாக இருக்கும் இலைகளை கொண்ட செடிகளை வீட்டில் வைப்பது செல்வத்தை ஈர்க்கும் அடையாளமாக வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. இது போன்ற செடிகள் வீட்டிற்கு அதிகப்படியான அதிர்ஷ்டத்தையும், ரப்பர் செடிக்கு இயற்கையாகவே காற்றை சுத்தப்படுத்தி சுத்தமான காற்றை வெளிப்படும் தன்மை இருக்கிறதுனால இதை வீட்டில் வைக்கிறதுனால நிம்மதியான சூழலை உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக சொல்லப்படுவது லாவெண்டர் அப்படிங்கிறது. லாவெண்டரின் அறிவியல் பெயர் தாங்க லாவண்டுல்லா. இது நறுமணத்தை தருங்க. அது மட்டும் இல்லாமல் மருத்துவ குணமும் கொண்டிருக்கிறதுனால பலவற்றிற்கும் இதை பயன்படுத்துகிறாங்க. இது மனதிற்கு அமைதியையும் தரக்கூடியதாகவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடிகளில் இதுவும் ஒன்றாகவும் சொல்லப்படுது. இது நிறைய பேர் வீட்டு மாடியில், பால்கனியில் வச்சு வளர்க்குறாங்க. அடுத்ததாக மணி பிளான்ட்டு. மணி பிளான்ட்டானது நம்மளுடைய பண பிரச்சனைகளில் இருந்து வெளிவர செய்யும் தன்மை கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க. அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தாங்க. இது வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் தரக்கூடியதாக சொல்லப்படுது. இவை காட்டில் உள்ள மாசுக்களை நீக்கக்கூடியதாகவும் இது வெற்றியை தரக்கூடியது அப்படிங்கிறதுனால தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழிலில் வளர்ச்சியை ஏற்படுத்தவும் பல நன்மைகள் இது வளர்க்குறதுனால இருக்குன்னு சொல்லுது. அடுத்ததாக யுகலிப்டஸ் செடிகள். உலகம் முழுவதுமே மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வரும் ஒரு செடின்னே சொல்லலாங்க. யுகலிப்டஸ் எண்ணெய் மற்றும் இலைகள் வலிகளை குணப்படுத்தும் பொருளாக பயன்படுத்தப்படுகிறதுங்க. இந்த செடியை வீட்டில் வளர்க்குறதுனால வீட்டில் அமைதியான சூழல் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது சாமந்திப்பூ.
வாஸ்துப்படி மஞ்சள் சாமந்திப்பூ மலர்கள் நம்பிக்கை மற்றும் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக சொல்லப்படுதுங்க. இந்த அதிர்ஷ்ட மலர்கள் வீட்டில் இருந்தால் நல்ல அதிர்வலிகளை ஏற்படுத்துவதோட வீட்டில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். வீட்டின் முன் வாசலுக்கு அருகில் சாமந்தி செடியை நட்டு வளர்ப்பது அதிர்ஷ்டமானதாக சொல்லப்படுதுங்க. நிச்சயமாக இதை செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக வடக்கு அல்லது கிழக்கு திசையில் சாமந்தி செடிகளை வைத்து வளர்ப்பதும் மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுது. அடுத்ததாக என்னது, செம்பருத்தி. இந்த சிவப்பு செம்பருத்தி பூக்களில் ரொம்பவும் சிறப்பானதுன்னு சொல்லப்படுதுங்க. இந்த செம்பருத்தி பூ விநாயகர் மற்றும் காளிக்கு மிகவும் ஏற்ற மலராக சொல்லப்படுது. இது தெய்வீக தன்மை கொண்ட பூவாக சொல்லப்படுதுங்க. இந்த வாஸ்து செடியை தோட்டத்திலோ வீட்டிலோயோ சூரிய ஒளி படும் இடத்துலையோ வைத்து வளர்க்குறதுனால வீட்டில் நிலையான தன்மை, மகிழ்ச்சி, நல்ல ஆற்றல் வாழ்வில் எப்போதுமே நேர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் வீட்டில் என்னென்ன செடிகள் வளர்க்கலாம், அதனால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் வியூஸ். தேங்க்யூ.